வணக்கம் மக்களே! புறாக்கள வச்சு ஆன்லைன் நடக்கிற ஸ்கேம பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு சின்ன சின்ன ஸ்கேம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல ஒரு 3 வாட்டி புறா எடுத்திருக்கிறோம். ஸோ அதில வந்து நமக்கு 1 தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மத்த 2 வாட்டி வந்து கொஞ்சம் சொதப்பி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து சின்னது தான். பட் அத விட பெருசா ரொம்ப வேற லெவல்ல ஸ்கேம் பண்றாங்க. அதாவது புறாவ வந்து ஆன்லைன்ல நம்ம வாங்குவோம். அந்த புறாவ குடுக்காமலேயே ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரத்த பார்ப்போம். பேர்டு எடுக்காதீங்க ப்ரோ, திருட்டு புண்டை ஸ்கேம் பண்ணுறான். அமௌண்ட் போட்டுவிட சொல்லிட்டு இதே பேர்டு எனக்கு அனுப்பிவிட்டு அமௌண்ட் போட்டுவிட சொல்லிட்டு பேர்டு வரல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். திருட்டு புண்டைன்னு நம்பி யாரையும் ஏமாந்தாருங்க. நம்பர் கால் ரீச் ஆகாத நம்பர் வச்சுக்கிறாங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்படின்னு தெரியல, நம்பர் மச்சு வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை கொண்டு திருடு எடுத்திங்கன்னா வரானோ ஸ்கேம் பண்ணுறாங்க. பாருங்க மக்களே, ஸ்கேம் அலர்ட், ஃப்ராட் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பாதிக்கப்பட்டவங்க போட்டிருக்கிறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புறாவோட வீடியோவோ ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டு புறா இருக்குது சேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி குரூப்பில் போட்டுடுறாங்க. நம்மளும் குரூப்பில் இருக்குது, ஸோ ஆன்லைனில் எப்போ வாங்குற மாதிரி அமௌண்ட் போட்டு விட்டுறோம். ஸோ இந்த இதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வைங்கன்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு சேர்த்து அமௌண்ட் போட்டு விட்டுறோம். பட் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஆள் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, உண்மையாகவே விற்கிறவங்க மேலே கூட நமக்கு இப்போ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ப்ரோ அதே மாதிரி சென்னைக்கார் ஒருத்தர் ப்ரோ, அவர்கிட்டயும் அந்த மாதிரி தான் வேற யார் போட்டு பேர்டையோ போட்டு காசு வாங்கிட்டு பேர்டு அனுப்பல. அதே மாதிரி நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஒரு 2-3 குரூப்ல, அந்த வீடியோ எடுத்து வேற ஒரு குரூப்ல போஸ்ட் போடுறான். கேட்டதுக்கு என்ன சொல்றான், இல்ல எனக்கு சென்னையில இருந்து ஒருத்தவங்க அமுச்சு விட்டு சேல்ஸ் போட சொன்னாங்க, அதனால நான் சேல் போட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சான். ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறாங்க மக்களே. அதாவது புறாவே அவங்ககிட்ட இருக்காது. வேறு குரூப்பில் உள்ள வீடியோவை எடுத்து இந்த குரூப்பில் போட்டு, இல்லாட்டி சில கோமாளிங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணவும் செய்கிறாங்க. நம்ம என்ன நினச்சோன்னா, வேற ஒருத்தன்ட்டேருந்து கைமாற்றி வருது, அதனால் இப்படி ஃபார்வேர்ட் காமிக்குதுன்னு நினச்சேன். பட் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அவன் புறாவே இல்லை, இவன் அப்படியே மாற்றி விட்டுட்டு அதே மாதிரி பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தங்க ஆன்லைனில் புறா எடுக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை எப்படி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புறாக்களை வந்து நேர்லேயே போய் எடுங்க மக்களே. அதாவது அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்லேயே போய் எடுங்க. இதுக்கு தான் நம்ம போடுற சேல்ஸ் வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நேரில் போய் எடுங்க, அதான் பெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி சொன்னேன். இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ உங்களால் நேரில் எடுக்க முடியாது, ரொம்ப லாங்கு அப்படின்னா நல்ல நம்பிக்கையான பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுங்க. அதாவது இவர் வந்து ரொம்ப நாளாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு எடுத்து கரெக்டாக டெலிவரியெல்லாம் வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட எடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சேனலு, அப்படி இல்லைனா குரூப் அட்மின் இருப்பாங்க, அவங்ககிட்ட எடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சேனல் நேம் கெட்டுறக்கூடாது, குரூப் நேம் கெட்டுறக்கூடாதுங்காண்டி மேக்ஸிமம் ஃப்ராட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட எடுக்கலாம். பட் நம்மகிட்டையும் ஒரு சேனல் வச்சுருக்கவனே ஒரு ஸ்கேம் பண்ணிட்டான், சின்ன ஸ்கேமு. அது என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு அடி லாட் எடுத்துருந்தோம், பார்த்துருப்போம், 7 பீஸு. அது வந்து நம்மகிட்ட ஓனர்கிட்டேருந்து நம்ம எடுக்கலை, அது வந்து ஒருத்தன் கைமாற்றி விட்டு அவன்கிட்டேருந்து தான் வாங்கினோம். அது வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம பேசி வாங்கினோம். பட் அதில் என்ன ஃபால்ட் ஆகி போச்சு அப்படின்னா, அந்த புறா வந்து அவர்கிட்ட கிடையாது, வேற ஒருத்தர்கிட்டேருந்து புறா நான் வாங்கி தான் தாரேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அதை நான் ரீசெண்டாக வாட்ஸ்அப் வீடியோலாம் பார்த்துட்டேன், புறா ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க. பட் அவங்க கொடுத்தது வந்து நம்ம எந்த புறா வேண்டான்னு சொன்னோமோ அந்த புறாவை நமக்கு ஒன்று வச்சு விட்டாங்க. அது மொதல் ஃபால்ட்டு. 2வது வந்ததாச்சும் நல்ல புறாவாக இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. அதில் ஒன்றுக்கு சுக்கா, ஒன்றுக்கு வந்து நெஞ்சு முட்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு குரூப் அட்மின்னு, ஆக்சுவலாக அவங்களோட அண்ணங்கிட்ட ஒரு புறா இருக்குது மக்களே. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக ஒருத்தங்கிட்ட நம்ம வாங்க சொல்லியிருந்தோம், நம்பிக்கையான பேசண்ட்டை சொல்லி தான் வாங்க சொல்லியிருந்தோம். பட் அது கொஞ்சம் ஒரு ஃபால்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த அட்மின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீப்பான ரேட்டுக்கு புறா எதிர்பார்த்தா சீப்பான புறா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ஸ் போட்டு அனுப்பி விட்ருக்கா. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம், அவன்கிட்ட இருக்கிற புறா சீப்பாக தான் இருக்குங்கிறத வந்து அவன் இன்டெரக்டாக ஒத்துக்கிட்டான். புறா சீப்பாக தான் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே சொல்லணும், புறாவுக்கு வந்து இந்த ஃபால்ட்டு, ஸோ அதனால தான் இந்த ரேட்டு அப்படிங்கிறத சொல்லி விற்றா நியாயம். அப்படி சொல்லி விற்கிறவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட அதுக்காண்டி தான் நம்ம எடுத்தோம். பட்டு இவன் இப்படி சொன்னதை வந்து ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ புறா சேல்ஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாச்சும் அரசல் புரசலாக பூசி கூட அதுக்கு ஒரு சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் அட்மின்னு அண்டு ஒரு பேஜில் எடுக்கிங்கனாலும் அதுலேயும் புறா சேல் பண்ணுவங்காண்டி கொஞ்சம் கோளாறு வேலைலாம் பார்க்காங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து புறாவை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த ஓனர்கிட்டே எடுக்க பாருங்கள். இந்த கை மாற்றி வர்றவங்ககிட்டலாம் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு புறாவோட மதிப்பு வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவங்க எடுக்கிறது வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக தான் எடுப்பாங்க.
அதை வந்து நமக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை, பட் 1500 கொடுப்பாங்க. அதான் இப்போ பிரச்சனையே. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு புறாவும் நல்ல புறாவாக இருக்கும். ஸோ அது ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அவன்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சிலவங்க கை மாற்றி விட்டால் நியாயமாக இருப்பாங்க. ஸோ அந்த புறா வந்து நேரில் பார்த்து எடுத்து, அப்படி இல்லை பார்க்காம கொடுத்தா கூட அதுக்கு கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்து எடுங்க. ஸோ டேரெக்ட் ஓனர்கிட்ட எடுக்கையில் நமக்கு அமௌண்ட்டும் கரெக்டான அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும். அதாவது இப்போ பெட் ஷாப்பில் இருக்கிற விலை வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குன்னா ஒன்று உங்களுக்கு 1000 ரூபாய்க்கே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அதோட கம்மியாகவும் கிடைக்கும். பட் இந்த கை மாற்றி வர்றதுனால என்ன ஆகும், 1000 ரூபா புறா வந்து ஒரு ஆள்கிட்ட கை மாறில 1300 போகும், ரெண்டாவது ஆள்கிட்ட கை மாறில 1500 ஆகும், மூணாவது ஆள்கிட்ட கை மாறில 1800 ஆகும். ஸோ புறா வந்து கை மாற்றி வரையில் 1000 ரூபா புறா உங்களுக்கு வந்து 1800 வரும். ஸோ இதுதான் நம்மகிட்ட கை மாற்றி வர்றதுல வந்து ஒரு பெரிய மைனஸு. ஸோ அது கை மாற்றி வருதா அப்படிங்கிறத சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து பாருங்கள், ஃபார்வேர்டட் அப்படின்னு காமிச்சிச்சுனாலே அது கன்ஃபார்மாக கை மாற்றி தான் வருது. ஒரு சிலர் அதை டவுன்லோட் பண்ணி ஃபார்வேர்டு இல்லாத மாதிரி அனுப்புவாங்க, அதுவும் ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் ஃபார்வேர்டு வந்துச்சுன்னா அதை எடுக்காதீங்க, அது வந்து கன்ஃபார்மாக கை மாற்றி தான் வரும் ஒன்று. ஸோ நேக்காக ஓன் வீடியோ மாதிரி போட்டாலும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணி இப்போ கேளுங்க. வீடியோ கால் பண்ணி புறாவை பார்த்து நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் எடுங்க, அப்படி இல்லைன்னா எடுக்காதீங்க. ஸோ அப்படி இருக்கையில் டேரெக்ட் ஓனர்கிட்ட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து விற்றா கூட பரவாயில்ல, அவங்க லாபம் பார்த்துக்கிட்டோம், பட் புறா நமக்கு நல்ல புறாவை வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நல்ல புறாவாக நல்ல இடத்துலேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வச்சதில் ஒரு வேளை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுற வேண்டாம் மக்களே. அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டியில். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, இந்த நம்பருக்கு கால் பண்ணால் இதுதான் வந்து நேஷ்னல் சைபர் கிரைமோட நம்பரு. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து தமிழ் வரும். செலக்ட் பண்ணால் கால் கனெக்ட் ஆகும். அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்டாக என்னன்னு கேட்பாங்க. அந்த டீட்டெயில்டு அவங்க பேமெண்ட் பண்ண டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்தையுமே இப்போ சொன்னோன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களே, 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களை யாராச்சும் இந்த ஆன்லைனில் இப்படி ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க மக்களே. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக மேபி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அவன் மேற்கொண்டு மற்றவங்கள இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கன்ஃபார்மாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து உங்கள் புறா வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்லாம் மாட்டாமல் இருக்கட்டும் இனிமேலும். அப்படியே நீங்கள் இருக்கிற குரூப்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய குரூப்பில் வந்து இது தெரியாது. அந்த பையன் வந்து ஒரு 4 குரூப்பில் இருந்தால், ஸோ அந்த 4 குரூப்புக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ மற்ற குரூப்புக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தெரியும் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ.